Hi guys, welcome to RS Terracotta Jewelry. இன்னைக்கு silicone mold எப்படி வீட்லயே ஈஸியா மேக் பண்றதுங்கறத பார்க்கறோம். சோ ஒரு ரெண்டே ingredients தான். இந்த silicone gel நான் black கலர்ல எடுத்திருக்கேன். And corn flour மாவு இத தான் வந்து ஆட் பண்ணி நம்ம பண்ண போறோம். இது வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ்லயே கிடைக்கும். 120 rupees தான் வரும் ஒரு பாட்டில். So coconut oil ஒரு empty bowலையும் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்றதுக்கு தேவையான பெண்டன்ஸ் இல்லனா ஸ்டட்ஸ் வேஸ்ட் ஸ்டட் போர்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி பண்றோம்ங்கறத பார்க்கலாம். அந்த எம்டி பவுல்ல நான் ஃபர்ஸ்ட் சிலிகான் ஜெல்ல ஆட் பண்ணிக்கிறேன். சோ இதுல தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க உங்க மோல்டோட சைஸ் அண்ட் திக்னஸ் பொறுத்து. அதுக்கு அப்புறம் தேவையான அளவு corn flour வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோள மாவு கார்ன்ஃப்ளவர்ங்கிறது சோள மாவு. ஸோ இதை ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்காது அண்ட் ஸ்டிக்கியாக இருக்காது, கரெக்டான டெக்ஸ்டரில் ஃபார்ம் ஆகும் உங்கள் மோல்டு. இதுதான் ரீசன். இப்போ கையில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் என் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் வேணும்னா க்ளவுஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கையிலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் கலர் மாவு வந்து இதில் நல்லா மேஷ் பண்ணிக்கணும், மாவு தெரியக்கூடாது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சர்ல கிடைக்கும். ரொம்ப நேரம் மேஷ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆயிடும். அதனால கரெக்டாக டைம் பார்த்து மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு சாஃப்ட் லேயர் உள்ள ஏதாவது பாலித்தீன் ஷீட்ஸு கவர் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம இப்போ இம்ப்ரெஷன் எடுக்க போகிறோம். ஸோ இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சிலிகான் பேஸை வந்து ரெடி பண்ணிட்டு எந்த பெண்டன்ட் உங்களுக்கு இம்ப்ரெஷன் வேணுமோ அந்த பெண்டன்ட் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் டெப்த்துக்கு சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்ட் ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ கரெக்டாக சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, சர்க்கிள்னா சர்க்கிள் இல்லை ஸ்கொயர்னா ஸ்கொயர். ஸோ என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டில் கேப் இம்ப்ரெஷன் எடுக்கிறேன். இதையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைடு எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு லோட்டஸ் பெண்டன்ட் இதை நான் மேக் பண்ணிக்கிறேன். இதையும் இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது பென்சிலோ இல்லை பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதோட பேக் சைட் கூட யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டெப்த்து கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிளியராக இருக்கும். சைடில் கிராக்ஸோ இல்லை உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஏதாவது அதில் இருந்துச்சுன்னா அதை ஆயில் வச்சே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 hours கழிச்சு நான் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிறேன். ஸோ டிமோல்ட் பண்ணுறேன். இப்போ மோல்டுலேருந்து நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்த எல்லா திங்ஸையும் ரிமூவ் பண்ணுறோம். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிளியராக இருக்கும், எங்கேயும் கட் ஆகாது. ஸோ இது ஆஃப்டர் 2 hours கழிச்சு நான் பண்ணுறேன். இது சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். மல்டிபேட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பெண்டன்ஸை இந்த ஸ்டட் போர்ஷன்ஸு வெளியில் காசு கொடுத்து வாங்குறத விட வீட்டில் நம்ம ஈஸியாக இந்த சிலிகான் மோல்டை மேக் பண்ணிடலாம். இப்போ இதில் கிளே வச்சு நான் உங்களுக்கு இம்ப்ரெஷன் எவ்வளோ அழகாக அவுட்புட் வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ கிளே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.